சாந்திங் பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? நானும் டபுள் குஷில இருக்கேன் பிரதர். சூப்பர் சிஸ்டர். எப்போ நான் சொல்றது இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்களா? ஓகே சிஸ்டர், சூப்பர். இன்னைக்கு தீபாவளி எப்படி கொண்டாடுறதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. சூப்பர் வாணி. ஸ்ரீமத் படி நடந்தா என்ன பலன் அடைவீங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு அப்பா. சரிங்க சிஸ்டர், பார்க்கலாம், வாசிக்கலாம். 26/9/2024 காலை முரளி. பாப்தாதா மதுபன்ல இருந்து பாப்பா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, சதா ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இதுவே உயர்ந்த முயற்சி ஆகும். ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் ஆத்மாவின் தீபம் பிரகாசமாகும். ஆமா, ஸ்ரீமத் படி நடக்கிறதா உயர்ந்த முயற்சி ஆகும். நீங்க எப்ப அந்த ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கீங்களோ அப்பதான் உங்களுடைய ஆத்மாவின் தீபம் பிரகாசமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இத 2 நாளைக்கு முன்னாடி ஸ்லோகன்ல கூட பார்த்தோம் இல்லையா? ஸ்ரீமத் படி நடக்கும் போதுதான் நம்ம திருப்தியா இருப்போம். அப்பதான் மற்றவர்களையும் திருப்திப்படுத்த முடியும். அப்பதான் உங்களை திருப்தி மணின்னு சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? வானில ஸ்லோகன் பார்த்த 2 நாளைக்கு முன்னாடி வானில அதேதான் அப்ப இங்கேயும் சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் உயர்ந்த முயற்சி ஆகும். அதன் மூலமா தான் உங்களுடைய ஆத்மாவின் ஜோதி பிரகாசமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ரெண்டும் ஒரே வார்த்தை தான், ஆனா வித்தியாசமா சொல்றாரு அப்பா. கேள்வியில என்ன கேக்குற பாபானா, முழுமையான முயற்சி யாரால் செய்ய முடியும்? உயர்ந்த முயற்சி என்பது என்ன? பதில், யாருடைய கவனம் மற்றும் புத்தியின் தொடர்பு ஒருவரிடம் இருக்குதோ அவர்கள்தான் முழுமையான முயற்சி செய்ய முடியும். தந்தையிடம் முழுமையாக பலியாவதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த முயற்சி ஆகும். பலியாக கூடிய குழந்தைகள் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஆமா, இதுல என்ன சொல்றாருன்னா, யாருடைய கவனமும் புத்தியின் தொடர்பும் தந்தை கிட்ட இணைஞ்சே இருக்குமோ அவங்கதான் உயர்ந்த முயற்சி செய்ய முடியும். தந்தைக்கு பலியாக கூடியவர்கள் யாரோ அவர்கள் தான் உயர்ந்த முயற்சியாளர்னு சொல்றார். அதாவது தந்தையின் நினைவிலேயே ஐக்கியமாயிடுறவங்க, அப்படியே கரைஞ்சு போயிடுறாங்க, அந்த அன்புல மூழ்கி போயிடுறாங்க இல்லையா? அவங்களதான் உயர்ந்த முயற்சியாளர்கள் சொல்ல முடியும். அவங்களதான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவங்கதான் உயர்ந்த முயற்சியாளர்கள் அப்படின்னு. பலியாக கூடியவர்கள் தான். ஆமா, பலியாகணும்னா அவரோட அன்புல முழுகிடணும். ஆமா, அவரு அன்புல பலியாயிடணும். அவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய வந்திருக்காரு, என்ன செஞ்சிட்டு இருக்காரு, எவ்வளவு உதவி சக்தி கொடுக்கறாரு, இதுதான் அவரோட அந்த அன்புல முழுகிறது இல்லைங்க? ஆமா, மொத்தமாவே உடலும் முன்னது பாபா, மனமும் முன்னது, என்னுடைய பணமும் முன்னது, எல்லாமே ஒன்னதுதான், நீ மட்டும்தான் என்னுடையவர் அப்படின்னு அந்த அன்புல மூழ்கி போயிடுறது. அடுத்து 2வது கேள்வியும் ஒண்ணு இருக்கு. உண்மையான தீபாவளி கொண்டாடுவதற்காக எல்லையற்ற தந்தை எப்படிப்பட்ட ஆலோசனை தருகிறார்? பதில், அதுக்கு பதில் என்னன்னா, குழந்தைகளே, எல்லையற்ற தூய்மையை தாரணை செய்யுங்கள். இங்கு எப்போது எல்லையற்ற தூய்மையானவர்களாக்கி அவ்வாறு உயர்ந்த முயற்சி செய்கிறீர்களோ அப்போது லட்சுமி நாராயணனின் ராஜ்யத்தில் செல்ல முடியும். அதாவது உண்மையான தீபாவளி மற்றும் முடிசூட்டு விழாவை கொண்டாடுவீர்கள். ஆமா, நீங்க தூய்மையை தாரணம் செஞ்சு முழுமையா தூய்மையானவர்களா மாறுங்க அப்படிங்கறத சொல்றாரு. மாறுனீங்கன்னா தான் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் உங்களால. அவங்க என்னைக்கு முடி சூட்டுறாங்களோ, லட்சுமி நாராயணனும் என்னைக்கு முடி சூட்டுறாங்களோ அதுதான் உண்மையான தீபாவளி. ஏன்னா அப்பதானே சத்தியுகம் வருஷம் 1/1/1 ஆரம்பிக்கும். முதல் நாள் சத்தியுகத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது பாத்தீங்களா? அப்ப எல்லா ஆத்மாக்களும் சத்துவ பிரதான நிலையில இருப்பாங்களா, அந்த 9 லட்சம் ஆத்மாக்களும். அப்ப எல்லாருடைய ஆத்ம ஜோதி தீபம் பிரகாசமா இருக்கும் இல்லையா? அதுதான் உண்மையான தீபாவளின்னு சொல்றாரு. இங்க ஸ்தூல உலகத்துல நம்ம இங்க கொண்டாடுறோம் இல்லையா தீபாவளி, நரகாசுரன் அழிந்தான் அப்படின்னு. அது நினைவார்த்தமா தான் அப்பா சொல்றாரு. அது இங்க நீங்க அந்த சத்தியுகத்துல நீங்க கொண்டாடுனீங்களே தீபாவளி, அதனுடைய நினைவார்த்தமா தான் இங்க தீபாவளி ஸ்தூல தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்கேன். நரகம் அழிஞ்சு சொர்க்கமா மாறினது, நரகாசுரன் அழிஞ்சதான் இங்க தீபாவளியா கொண்டாடுறாங்க இல்லையா? அது நரகா அசுரன் கிடையாது, நரகத்தின் உலகம் அழிஞ்சு சொர்க்கமா ஸ்தாபனையாச்சு இல்லையா? அதத்தான் தீபாவளியா கொண்டாடுறாங்க. ஆனா தீபம்ன்றது இங்க விளக்குல ஏத்தக்கூடிய தீபத்தை சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல. ஆனா அப்பா சொல்றது ஆத்மாவின் தீபம் சத்துவ பிரதான நிலையில பிரகாசமா இருக்கும்னு சொல்றாரு. அதுதான் உண்மையான தீபாவளி. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? தூய்மையை தாரணை செய்து முழுமையா தூய்மையானவர்களா மாறுங்க அப்படிங்கிறாரு. வானில எப்பயுமே பாபா இப்ப அததான் சொல்லிட்டு வர்றாரு, தூய்மையா ஆகணும். தூய்மைன்றது எண்ணத்தால மெயினா,
தூய்மைதான் சொல்லிட்டு வர்றாரு, தெய்வீக குணங்கள் சொல்லிட்டு வர்றாரு. அதுதானே சிஸ்டர் ரொம்ப முக்கியம். யோகாவும் தாரணையும் தான் சிஸ்டர் ரொம்ப முக்கியம். யோகாவாலதான் நீங்க தூய்மையாவீங்க. தாரணைங்கிறது என்ன? ஞானத்தை முழுமையா தாரணை செய்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வீக குணங்கள் கடைபிடிக்கணும்ன்ற எண்ணம் வரும். கூடவே அத வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது, அந்த ஞானத்தை வாழ்க்கையில அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே குணங்களும் தாரணை ஆயிடும். ஞானமும் யோகமும் வேண்டும், அப்படின்னா தான் தாரணையும் ஆகும். தாரணைங்கிறது ஞானத்தையும் யோகத்தையும் வாழ்க்கையில கொண்டுட்டு வர விஷயம். இந்த 3 காரியத்தையும் எப்ப நல்ல விதமா செய்றீங்களோ அப்ப அடுத்தவங்களுக்கு நல்ல விதத்துல சொல்லி புரிய வைக்க முடியும். புரிய வச்சு அவங்களையும் உங்களுக்கு தகுதி உடையவரா மாத்த முடியும். அதுதான் உண்மையான சேவைன்னு சொல்லுவார் அப்பா. ஞானம், யோகம், தாரணை, சேவை 4 சப்ஜெக்ட் தானே நமக்கு இருக்குது. 4மே ரொம்ப ஈஸி தான். இந்த 4 சப்ஜெக்ட்ல யார் ஃபுல் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ராஜ்ய சிம்மாசனம் கிடைக்க போகுது. சரி, ஓகே, நீங்க படிங்க. அதான் ஞானத்தை புரிஞ்சுக்கணும். நேத்து கூட பாபா அதான் சொன்னாரு, முழுமையான ஞானம் இல்ல, அதனாலதான் மகிழ்ச்சி இல்ல சொன்னார்ல நேத்து. ஆமா சிஸ்டர், சூப்பர் சூப்பர். அப்ப முழுமையான ஞானம் நமக்கு ஈஸி தான். ரொம்ப கஷ்டமாயி தெரியுதா தெரியல, ஆனா ஈஸி தான். இத புரிஞ்சுக்கிட்டா ஞானம் இருக்கணும். முழுமையான ஞானம் யதார்த்தமான நினைவுனாரு. யதார்த்தமா நினைவு செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. ஜாலியா நினைக்கலாமே, சந்தோஷம், ஜாலியா விளையாடுங்க என்கிட்ட தான் சொல்றாரு. அதுவும் அந்த யோகால கூட நேத்து பாயிண்ட் சொல்லிருந்த பத்தினா 3 பட்டை நெத்தியில போடுற பட்டை. ஆமா, அது ஞாபகம். வீட்டுல பிரதர் டெய்லி அந்த சிவனோட நாமத்தை சொல்லி அந்த மந்திரம் போடும்போது எனக்கு ஞாபகம் வந்து இந்த 3 கையில வச்சு அத கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நீங்க அது ஏங்க அப்படி போடுறீங்கன்னு கேளுங்க. அவருக்கு தெரியலன்னு சொல்லுவாரு. தெரியலன்னா இதாங்க அர்த்தம்னு சொல்லுங்க. நேத்து நான் ஸ்லோகம்ல சொன்னேன் இல்லையா, அதே விஷயத்த அவருக்கும் சொல்லி சேவை செய்யுங்க. நீங்க இந்த ஞாபகத்துலதான் நீங்க வைக்கணும். தந்தையா இருக்காரு, அதுக்கு ஒரு கோடு போடுறீங்க. ஆசிரியரா இருக்காரு, அதுக்கு ஒரு கோடு போடுறீங்க. சத்குருவாவும் இருக்காரு, அதுக்கு தான் கோடு போடுறீங்க. நடுவுல சென்டர்ல ஒரு பொட்டு வைக்கிறீங்க இல்லையா, அது ஆத்மாவுடைய நினைவின் திலகமா இருக்குது. எப்போ அது மட்டும் சொல்றாங்க பிரதர், கரெக்டா ஆத்மா இங்க இருக்கு, அதனால நல்ல குங்குமம் பொட்டு வைக்கிறேன் அப்படின்றாங்க. மத்த தெரியல, மத்த 3 சொல்லுங்க. தந்தையோட ஆத்மாங்கிற திலகமும் அந்த ஆத்மாவுக்கு தான் இறைவன் வந்து இந்த 3 சம்பந்தத்துல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அவர் தான் உங்களுக்கு அப்பாவும் இருக்காரு, ஆசிரியராவா இருக்காரு, சத்குருவாவும் இருக்காரு. அப்பாங்கிறது என்ன? பாலனை செய்யறாரு, வளர்க்கிறாரு. நம்மள இப்ப வளர்க்கிறாரு இல்லையா, அமிர்த வேலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அது பாலனை செய்யறாரு. படிக்க வைக்கிறாரு இல்லையா, நம்மள முரளி கொடுத்து ஞான யோகம் படிக்க வைக்கிறாரு இல்லையா, அது படிப்பினுடைய கோடு. அப்புறம் சத்குருவா வந்து வாழ்க்கை முறைக்கான ஸ்ரீமத் கொடுக்கறாரு இல்லையா, தூய்மையா இருங்க, அப்பாவை நினைவு செய்யுங்க. அப்பா வழிமுறைகள்லாம் கொடுக்கறாரு இல்லையா, நல்ல உயர்ந்த வழி கொடுக்கறாரு இல்லையா ஸ்ரீமத். அப்ப அதன் மூலமா நமக்கு பாக்கியம் ஏற்படுது இல்லையா, முக்தியின் பாக்கியம், ஜீவன் முக்தியின் பாக்கியம். அதுதான் அந்த 3 விதமான ரேகைய தந்தை உங்களுக்கு வந்து வரையறேன் அப்படின்னு சொல்றாரு. நெத்தியில சொல்றாங்க இல்லையா, நெத்தியில பிரம்மன் எழுதின எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என் தலைவிதியே அப்படித்தான்னு. அதான் உங்களுடைய தலைவிதியை தந்தை இந்த 3 சம்பந்தத்துல வந்து மாத்துறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க அவருக்கு. ஆக்சுவலா ஒரு மந்திரம் தான் சொல்றாங்க, ஒரு மந்திரம் சொல்லி போடுறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுட்டு அப்புறம் சொல்லணும். சரி, ஓகே, நீங்க வாசிங்க சீக்கிரம். ஓம் சாந்தி. குழந்தைகள் இப்பொழுது இங்கு அமர்ந்து என்ன செய்கின்றீர்கள்? நடந்தாலும் சுற்றினாலும் அல்லது அமர்ந்து கொண்டே பல பிறவிகளின் பாவங்கள், தலைமையில் உள்ள பாவங்களை நினைவு யாத்திரையில் அழிக்கின்றோம். நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும் என்பதை ஆத்மா அறிந்துள்ளது. தந்தை நல்ல முறையில் புரிய வைக்கிறார். இங்கு அமர்ந்து இருந்தாலும் கூட யார் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு பாபாவோட ஆலோசனை பிடித்தமானதாக இருக்கும். எல்லையற்ற தந்தையுடைய ஆலோசனை எல்லையற்ற தூய்மையானவராக வேண்டும். எல்லையற்ற தூய்மையானவராக ஆவதற்கு நீங்க இங்கு வந்துள்ளீர்கள். நினைவு யாத்திரையில் தூய்மை ஆவீர்கள். சிலரால் முற்றிலும் நினைவு செய்ய முடியவில்லை. சிலர் நினைவு யாத்திரையில் தன்னுடைய பாவத்தை அழிக்கின்றோம் என புரிந்துள்ளார்கள். அதாவது தனக்காக நன்மை செய்கின்றார்கள். வெளியே இருப்பவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு மட்டுமே தந்தை கிடைத்துள்ளார்.
நீங்கள் தந்தையின் அருகிலே இருக்கின்றீர்கள். இப்பொழுது நாம் ஈஸ்வரிய குழந்தையாக ஆகியிருக்கிறோம். இதற்கு முன் அசுர குழந்தையா இருந்தோம் என்பதை புரிந்துள்ளோம். இப்போது ஈஸ்வர குழந்தைகளோடு நம்முடைய சகவாசம் இருக்கிறது. நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், தீய சகவாசம் மூழ்கடிக்கும் என சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் ஈஸ்வரிய குழந்தையாக இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். நாம் ஈஸ்வரிய வழிப்படிதான் நடக்க வேண்டும், தன்னுடைய மன வழிப்படி நடக்க கூடாது. மனவழியை மனிதர் வழி என சொல்லப்படுது. மனிதர் வழி அசுர வழியாகத்தான் இருக்கும். எந்த குழந்தைகள் தான் நம்முடைய வேண்டும் என விரும்புகிறார்களோ, அதாவது என்னன்னு தெரியல, எந்த குழந்தைகள் தான் நம்முடைய வேண்டும் என விரும்புகிறார்களோ அவர்கள் சதோ பிரதானமாக ஆவதற்கு தந்தையை நன்றாக நினைவு செய்கிறார்கள். சதோ பிரதானமான நிலைக்கு மகிமையும் ஏற்படுது. நாம் சுகமான உலகிற்கு எஜமானரா வரிசைப்படி ஆகிறோம் என்பதை அறிந்துள்ளீர்கள். எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கிறீரோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவார்கள். எந்த அளவு தன்னுடைய வழிபடி நடக்கின்றீரோ அந்த அளவு பதவி தாழ்ந்து விடும். தனக்கு நன்மை ஏற்பட தந்தையின் வழிகாட்டுதல் கிடைத்து கொண்டு இருக்கிறது. யார் எந்த அளவு அதன்படி செய்கின்றனரோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும். இது கூட முயற்சியாகும் என தந்தை கூறுகிறார். நினைவு யாத்திரை செய்யாமல் தூய்மையாக முடியாது. எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் இந்த கவலைதான் இருக்க வேண்டும். குழந்தைகள், உங்களுக்கு எத்தனை வருடங்களாக போதனை கிடைத்து வருகிறது. ஆனாலும் தாங்கள் வெகு தூரத்தில் இருப்பதை அறிவீர்கள். அந்த அளவு தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை. சதோ பிரதானம் ஆவதற்கு வெகு காலம் ஆகிவிடும். இதற்கிடையில் சரீரத்தை விட்டு சென்றால் கல்பமாக பதவி குறைந்துவிடும். ஈஸ்வரனுடையராக ஆகிவிட்டீர்கள். எனவே அவரிடமிருந்து முழு பிராப்தியை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். புத்தி ஒருவர் பக்கம் இருக்க வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது ஸ்ரீமத் கிடைக்குது. அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அவருடைய வழிப்படி நடக்கவில்லை எனில் மிகவும் ஏமாற்றம் அடைவீர்கள். நடக்கின்றீர்களா அல்லது இல்லையா என்பதை நீங்களே சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். மேலும் சிவபாபா அறிவார். சிவபாபா தான் உங்களை முயற்சி செய்ய வைப்பவர். தேகதாரிகள் அனைவரும் முயற்சி செய்பவர்கள். இவர் கூட தேகதாரியா இருக்கிறார். இவரையும் சிவபாபா தான் முயற்சி செய்ய வைக்கிறார். குழந்தைகள் தான் முயற்சி செய்ய வேண்டும். படித்த மாணவர்களை பாவனமாக்குவது முக்கியமான விஷயம். உலகத்தில் கூட நிறைய பேர் சுத்தமாக இருக்கிறார்கள். உலகத்தில் கூட நிறைய பேர் சுத்தமாக உள்ளார்கள். சந்நியாசிகளும் தூய்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பிறவிக்காக சுத்தமாக ஆகிறார்கள். இந்த பிறவியிலே பால பிரம்மச்சாரியாக நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களால் இந்த உலகிற்கு தூய்மைக்கான உதவி செய்யவே முடியாது. ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையானாதான் உலகத்தை தூய்மையாக்குவதில் உதவி செய்ய முடியும். ஓகே, இப்ப அந்த மன்மத் ஸ்ரீமத் அப்படின்றத சொல்ற. ஸ்ரீமத்துங்கிறது கடவுள் நமக்கு நேரடியா கொடுத்த வழி. அதான் சொன்னார், சத் சங்கம் உயர்த்தும், உங்களை வெற்றி பெற வைக்கும். அதே குத் சங்கம் சொல்லுவாங்க, அது தவறான சங்கம் அப்படிங்கிறது உங்களை மூழ்கடிச்சிடும் அப்படிங்கிறத சொல்றார். அதான் மன்மத் ஸ்ரீமத்னு சொல்றார். மன்மத்துங்கிறது மனதின் வழி, மனிதர்களின் வழின்னு சொல்றாரு பாருங்க. மனிதர்களின் வழி பக்கமா போனீங்கன்னா நீங்க மூழ்கடிக்கப்படுவீங்க. உங்களால நல்ல விதத்துல முயற்சி செய்ய முடியாது. அதனால நீங்க நினைவு யாத்திரையில இருக்கும் போது தேகதாரிகளின் நினைவோ தேக சம்பந்தங்கள் நினைவோ இருக்கக்கூடாது. தந்தை சொல்றாரு ஸ்ரீமத் படி நடங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? ஒருவரை மட்டும் நினைவு செய்யக்கூடிய பயிற்சியை அதிகமா செய்யுங்க, தெய்வீக குணங்களின் தாரணை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஸ்ரீமத் மன்மத் இதுக்கு மட்டும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நினைவுல இருக்கும் போது மற்றவர்களின் நினைவு வந்துச்சுன்னா என்ன காரியம் செய்யணும்? எப்பவுமே அதெல்லாம் சைடு சீன்ஸ் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இது சொன்னோம் இல்லையா சிஸ்டர்? அதான் சைடு சீன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அது நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கேன், சுத்தி வரவங்க பின்னாடி ரைட் சைட்ல 4 பேர் வருவாங்க, லெஃப்ட் சைட்ல 4 பேர் போவாங்க. வரவங்க போறவங்களே நம்ம கவனிச்சுக்கிட்டு போவோம். நம்ம மட்டும் நம்ம பாதையை பார்த்து நடந்தானே போவோம். அதே போலதான் மனதும் ஒரு ரோடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல 4 பேர் வருவாங்க போவாங்க, அதெல்லாம் வெறும் சைடு சீன் தான். என்னுடைய வேலை நான் அப்பாவை மட்டும் நினைவு செய்யறதா என்னுடைய வேலைன்னு
நினைவு வச்சு நீங்க அந்த முயற்சி செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு. ம், ம், அப்புறம் சன்னியாசிகள் கூட இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க நினைவு யாத்திரை, இந்த சைட் சீன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு தந்தை மட்டும் நினைவு செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவ கர்மங்கள் மொத்தமா விநாசமாகும். அப்பதான் உண்மையிலேயே தூய்மையானவர்களா ஆவீங்க. ஏன்னா இப்ப பதித்தமா இருக்கீங்க. பதித்தமானவர்களை தான் தந்தை பாவனம் செய்ய வந்திருக்காரு. தூய்மையற்றவர்களை தான் இந்த ஸ்ரீமத்துங்கிற இந்த நினைவு யாத்திரையை கொடுத்து உங்களுக்கு பாவனமா ஆக்குறாரு. இந்த உலகத்துல கூட பிரம்மச்சாரிகள் இருக்காங்க, இந்த கன்னியாஸ்திரிலாம் இருக்காங்க இல்லையா கிறிஸ்தவ தர்மத்துல. ம், அப்புறம் சமண தர்மத்துல துறவிகள் இருக்காங்க, அவங்களும் தூய்மையா இருக்காங்க. சன்னியாச தர்மத்துல துறவர மார்க்கத்திலயும் அவங்களும் தூய்மையா தான் இருக்காங்க. இவங்களும் தூய்மையா இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா இந்த தூய்மையினால உலகத்துக்கு நன்மை ஏற்படுறது கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. நரகம் ஒண்ணும் சொர்க்கமா மாற போறது கிடையாது அவங்க இருக்க தூய்மையினால. ஆனா நீங்க இருக்கக்கூடிய தூய்மையினால, தந்தையை நினைவு செய்யறதுனால ஆத்மாவான நீங்களும் தூய்மையாகிறீங்க. உங்ககிட்ட இருந்து வருதுலையா வைப்ரேஷன்ஸ், அதுவும் இந்த முழு உலகத்துக்கும் போய் சேருது. அதனால இந்த முழு உலகமும் மாற்றம் அடையுது. கூடவே உங்களுக்கு தெய்வீக குணங்களும் தாரணையாகுது. இத்தனை காரியமும் இந்த விதமான ஸ்ரீமத்தின் அடிப்படையில நீங்க தூய்மையாகிறீங்க இல்லையா, அதுலதான் ஏற்படுது. அவங்களுடைய தூய்மையினால இந்த உலக மாற்றம் ஏற்படுறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சூப்பரா செமையா இருக்கு பிரதர். லாஸ்ட்ல பாபா சொல்றாரு ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையானாதான் உலகத்தை தூய்மையாக்குறதுல உதவி செய்ய முடியும்ன்றாரு. ஆமா, அதுதான் சொல்றேன். சூப்பர் சூப்பர். ஓகே சார். ஸ்ரீமத்னா பாபா வந்து நமக்கு குடுக்கறதான பிரதர். இது வந்து மத்தவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆமா, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யறதா உண்மையான ஸ்ரீமத். இத குடுக்கறதுதான் அப்பா வந்திருக்காரு. ஆனா அவங்க எப்படி தூய்மையா இருக்காங்க, காம விகாரத்துல ஈடுபடாம இருக்காங்க, அந்த ஒரு தூய்மை இருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லா தேகதாரிகளை பார்க்கதான் செய்யறாங்க, இந்த தேக உலகத்தை பார்த்து ரசிக்கத செய்யறாங்க. ஆனா உண்மையான அறிமுகம், அப்பாவுடைய அறிமுகம் அவங்களுக்கு கிடையாது. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யணும். ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒண்ணு இயேசுவை நினைச்சிட்டு இருக்காங்க, தேகதாரி நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்காங்க, இல்லன்னா அந்த பிரம்ம தத்துவம்ன்ற அந்த தத்துவத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. புலன் ஒழுக்கம் நினைச்சிட்டு வேற ஏதோ தேகத்தை மட்டும் அந்த நம்ம தூய்மையா இருந்து மனம் புத்தி அடக்குறோம். எப்படி நினைவு யாத்திரையினால அவங்க மூலிகை சாரை குடிச்சிட்டு தேக இந்திரியங்களும் அடக்குறாங்களாம். காம விகாரத்துல ஈடுபடாம அந்த தூண்டுதல் ஏற்படாம உணர்வுகள் அடக்கிறதுக்கு மூலிகை சாறு குடிச்சிட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் சொல்லுவாரு முரளியில. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி தூய்மையாக முடியும்? அந்த தூய்மையினால யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. தற்காலிகமா அத பிரஷர் பண்ணி ஒரு இது பண்ணி வைக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் திரும்பி அடுத்த பிறவி எடுக்கும் போது ஆத்மா மறுபடியும் அந்த விகாரத்தின் தோணுதானே பட போகுது. ஆனா இங்க தந்தை கொடுக்குற ஸ்ரீமத்னால முழு உலகமும் மாறி போயிருது. பாத்தீங்களா, நரகமே இந்த மொத்தமா இந்த அசுர குணமே மொத்தமா மாறி தெய்வீக குணம் நிரம்பி தேவதைகளால மாறிடுறோம். அந்த தெய்வீக உலகத்துல விகாரம்னா என்னன்னே தெரியாதுன்னு அப்பா சொல்றாரு. அவ்வளவு தூய்மையாகணும் நம்ம. அப்ப இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா அதான் சொல்றேன், இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. பல பிறவியா நீங்க அசுர வழிபடி நடந்தீர்கள். சுகமான உலகத்தின் படைத்தல் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எந்த அளவு நாம் ஸ்ரீமத் படி முயற்சி செய்கிறோமோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவோம். இது பிரம்மாவின் வழி அல்ல, இது பிரம்மாவின் வழி கிடையாதுன்றாரு. அவரும் முயற்சியாளர். இவர்களின் முயற்சி அந்த அளவு உயர்வாக இருக்கிறது. ஆகவே லட்சுமி நாராயணனாக ஆகிறார்கள். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். சொல்லிட்டே வராரு பாருங்க. அடுத்து முன்னாடியே சொல்லிட்டேன் எல்லாத்தையும். அத லட்சுமி நாராயணனா ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா நீங்க தான் லட்சுமி நாராயணனா ஆக போறீங்க, இல்ல உங்க ராஜ்யத்துல வந்து வாழ போறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே, ஸ்ரீமத் படி நடக்கணும், மனவழிப்படி நடக்க கூடாது. லட்சுமி நாராயணா ஆகிறார்கள். இதனாலதான் ஸ்ரீமத் படி நடக்கணும், மனவழிப்படி நடக்க கூடாது. தனது ஆத்மாவோட தீபத்தை ஒளியேற்ற வேண்டும். இப்போது தீபாவளி வருகிறது. சத்தியகுதி தீபாவளி எல்லாம் நடக்காது. முடிசூட்டு விழா மட்டும் நடக்கும். மற்றபடி ஆத்மாக்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவார்கள். இங்கு கொண்டாடும் தீபாவளி பொய்யானது. வெளியே தீபத்தை ஏற்றுகிறார்கள், அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் தீபங்கள் ஒளியேற்றப்பட்டிருக்கும். அதாவது அனைவரோட ஆத்மாவும் சதோ பிரதானமாக இருக்கும். 21 பிறவிக்காக ஞானம் என்ற நெய் நிறைந்து இருக்கும். பிறகு படிப்படியாக குறைந்துடுன்றார். ஆமா, ஞானம் இப்ப கொடுக்கறாரு சங்கம யுகத்துல. அப்பா ஞானத்தின் நெய், ஆத்மாங்கிற அந்த ஞானத்தின் நெய் வந்து உங்களுக்கு 21 பிறவிக்கு தொடர்ந்து வரும். 2500 வருஷம்
முழுமையா உங்க விளக்குல அப்பா நெய்ய ஊத்திட்டாரு. அது வத்தாவே வத்தாது அப்படிங்கிறாரு. அப்புறம் இறுதியில கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வரும்போது கடைசி நேரம் தமோ பிரதான நிலைய கலியுக இறுதியில அடையும் போது மறுபடியும் தந்தை வந்து நம்மளை தத்தெடுத்து மறுபடியும் அந்த ஞான நெய்ய ஊத்துறாரு. அப்ப மறுபடியும் 21 பிறவிக்கு ஆஸ்தி யார் அடைய போறா? நாம தான் அடைய போறோம். அப்ப கல்பமா நம்ம தானே இந்த ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கோம். சொர்க்கத்தின் ஆஸ்தியையும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் நமக்கு தான் நடக்குது. இப்படி தூய்மையா வாழ்ந்த நமக்கு தானே அடுத்த துவாபர கலியுகத்திலயும் பூஜை நடக்குது. அப்ப எவ்வளவு உயர்ந்த பாட்டு நம்ம நடிக்கிறோம் பாருங்க இந்த உலக நாடகத்துல. ஆனா இங்க இருக்க புருஷார்த்திகள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இந்த டிராமாவே பிடிக்கல பாப்பா, அதை மாத்தி விட்டுருங்க அப்படின்றாங்க. அதனால டிராமா நல்லா தானே இருக்குது, இந்த டிராமாவை நல்லா ரசிங்க அப்படின்னு சொல்றானப்பா. அப்பாவுக்கு டிராமானா பிடிக்கும், உங்களுக்கும் டிராமானா பிடிக்கணும் தானே, ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? உங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா கட்டாயப்படுத்துறாரு, அன்பான கட்டாயப்படுத்துறாரு. அப்ப நமக்கு சில டைம் வெறுப்பு வரத்தான் செய்யும். என்ன டிராமா இது, நானும் பாவ ரசிக்கிற மாதிரி ரசிக்க சொல்றாரு. சூப்பர் பாயிண்ட். ஆமா, லவ் பாபா அப்படித்தானே, ஐ லவ் பாபா. அப்ப பாபாவுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு அப்பாவை பிடிக்கும், அப்பாவுக்கு டிராமானா பிடிக்கும். அப்ப எனக்கும் டிராமா பிடிக்கணும் தானே அப்படிங்கிற விஷயம் தான் லவ் பாபா லவ் டிராமா அப்படிங்கிற விஷயத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபா தான் சொல்றாரு, பிற படிப்படியா உங்களோட அந்த ஞானம்ன்ற நெய் வந்து குறைந்துடும். குறைந்து குறைந்து இந்த நேரம் முழு உலகிலும் ஆத்மா தீபம் மங்கி விடுது. குறிப்பா பாரதவாசிகள், பொதுவாக முழு உலகம் இப்பொழுது அனைவரும் பாவ ஆத்மாக்கள். அனைவருக்கும் இது கடைசி காலம். அனைவரும் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் மிக உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்தால்தான் அடைவீர்கள். ராவண ராஜ்யத்தில் சிவபாபாவை மிகவும் நிந்தனை செய்தீர்கள். இப்போது கூட அவருடைய கட்டளைப்படி நடக்கவில்லை எனில் மிகவும் ஏமாற்றம் அடைவீர்கள். ஆமா, ராவண ராஜ்யத்தில் நல்ல அப்பாவை நிந்தனை செய்துட்டு வந்துட்டோம். இப்பயாவது தந்தை சொல்றதை கேளுங்க, அப்பதான் உயர்ந்த பதவி அடைவீங்க, இல்லாட்டினா தண்டனை அடைய வேண்டியதான் போயிடும். அப்பா சொல்றது நான் அவ்வளவு கஷ்டமாவா இருக்குது, வெறும் நினைவு யாத்திரையில தான் இருக்க சொல்றாரு. அதன் மூலமாவே பாவ கர்மங்கள் அழியுது, இந்த முழு உலகமும் தூய்மையாகுது, நீங்களும் தண்டனையில இருந்து தப்பிச்சிடுவீங்க. சிம்பிளான விஷயத்த சொல்றாரு, புரிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்ற, அவருடைய கட்டளைப்படி நடக்கவில்லை மிகவும் ஏமாற்றம், நீங்க தான் ஏமாற்றம் அடைவீர்கள்ன்றாரு. எங்களை பாவனமாக்க வாருங்கள் என அவரை அழைத்தீர்கள். ஆகவே இப்போது தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமானால் சிவபாபாவோட ஸ்ரீமத் படி நடந்தாக வேண்டும். இல்லையெனில் மிகவும் தீமை ஏற்படும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இதையும் அறிந்துள்ளீர்கள். அதாவது சிவபாபாவின் நினைவு செய்யாமல் நாம் முழுமையாக பாவனமாக முடியாது. உங்களுக்கு இவ்வளவு வருடமாகியும் ஞானத்தின் தாரணை ஏன் ஆகவில்லை கேக்குறாரு பாருங்க. கேள்வி என்ன பதில் சொல்றது? என்ன செய்யறது இல்லைன்னா பிராக்டிஸ் பண்றது இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஒழுங்கா முயற்சி செய்யுங்கன்றாரு. செய்யறாரு. அதான், உங்களுக்கு இவ்வளவு வருடம் ஆகி ஞானத்தோட தாரணை ஏன் ஆகல? புத்தி தங்க பாத்திரமானால் தான் தாரணை ஏற்படும். புது புது குழந்தைகள் எவ்வளவு சேவைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். வித்தியாசம் எவ்வளவு இருக்குது. எந்த அளவு புதிய குழந்தைகள் நினைவு யாத்திரையில் இருக்கிறார்களோ அந்த அளவு பழைய குழந்தைகள் இருப்பது இல்லை. சிலர் நல்ல அன்பான குழந்தைகள் சிவபாபாவிடம் வருகிறார்கள், எவ்வளவு சேவையும் செய்கிறார்கள். அதாவது சிவபாபாவிடம் ஆத்மாவை பலியிடுகிறார்கள். பலியான பிறகு எவ்வளவு சேவை செய்கிறார்கள், எவ்வளவு அன்பானவராக இனிமையானவராக இருக்கின்றார்கள். நினைவு யாத்திரையின் மூலம் தந்தைக்கு உதவி செய்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாவீர்கள், எங்களை பாவனமாக்க வாருங்கள் என அழைத்தீர்கள். ஆகவே தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தாக வேண்டும். ஒரு தந்தையை தவிர உற்றார் உறவினர்களின் நினைவு இல்லாமல் இருப்பதன் மூலமே உங்களால் உயர்ந்த பதவி அடைய முடியும். நினைவு செய்யவில்லை எனில் உயர்ந்த பதவி அடைய முடியாது. இதனை பாப்தாதாவும் புரிந்துள்ளார். குழந்தைகள் உங்களுக்கும் தெரியும், புது புது குழந்தைகள் வருகிறார்கள், நாளுக்கு நாள் திருந்துகிறோம் என அறிந்துள்ளனர்.
ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலமே திருந்துகின்றார்கள். முயற்சி செய்து கோபத்தின் மீது வெற்றி அடைகின்றார்கள். கெட்டவைகளையும் நீக்குங்கள் என தந்தை புரிய வைக்கிறார். கோபமும் மிகவும் கெட்டதாகும். தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடும். எனவே அதையும் நீக்க வேண்டும். குழந்தைகள் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் பதவி குறைந்துவிடும். பல பிறவிக்கும் கல்பத்துக்கும் நஷ்டம் ஏற்படும். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள், அது உலகிய படிப்பாகும். இங்கு ஆன்மீக படிப்பை ஆன்மீக தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இருங்க சிஸ்டர், அந்த கோபத்துக்கு சொல்லிடலாம். அப்பா அந்த பாயிண்டே சொல்லியிருக்காரு பாருங்களேன். கோபத்தால கல்பமும் நஷ்டம் ஏற்படும் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்ற பாத்தீங்களா? எப்பெல்லாம் கோபம் ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் நீங்க ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா? கல்பமா எதிரில இருக்க ஆத்மா அப்படித்தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்குது, இதுக்காக நான் ஏன் ட்ரிகர் ஆகி கோவப்படணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், கோபமே வராது. நீங்க யாராவது உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசட்டும், நீங்க உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, டிராமா 5000 வருஷத்துக்கு ஒரு மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த ஆத்மா இப்ப மட்டும் என்கிட்ட என்னை பார்த்து இப்ப திட்டல, போன கல்பத்துல இதே நேரம் இதே செகண்ட் என்னை பார்த்து திட்டிட்டு தான் இருந்துச்சு. அடுத்து ஒரு கல்பம் வரும், அதே நேரத்துல அதே செகண்ட்ல இதே ஆத்மா தான் வந்து என்னை மறுபடியும் திட்டத்தான் போகுது. இப்போ ஒவ்வொரு கல்பத்துல இந்த ஆத்மா நம்மளை திட்டிட்டு தானே இருக்குது. அப்ப அதுக்காக நீங்க ஏன் ட்ரிகர் ஆகுறீங்க? அதனாலதான் அப்பா சொல்றாரு, இந்த இடத்துல சொல்லல, அந்த கல்பம்ன்ற வார்த்தையை சேர்த்து சொன்னாரு பாத்தீங்களா, அதுல சொல்றேன் நானு. கோப அக்னியை முடிக்கணும் அப்படின்னா கல்பமா இந்த ஆத்மா இப்படித்தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், கோபமே வராது உங்களுக்கு. அமைதியா இருப்பீங்க. அப்ப கல்பமா இவங்க இப்படித்தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்காக நான் இது பண்ணணும், நான் அவங்கள மறுபடியும் திட்டி கோவப்படுத்தி மறுபடியும் ஏன் கணக்கு வழக்க நான் மறுபடியும் உண்டாக்கிக்கிடணும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. அது ரொம்ப காமெடியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் சிஸ்டர் அந்த பாயிண்ட் கோபம் வரப்போகுது. ஆமா ஆமா, அது கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும் பிரதர். கரெக்ட்டா பாபா புரிய வைக்கிறார், மென்ஷன் பண்ணிக்கிறார். ஆமா சரி வாசிங்க. தந்தையோட ஸ்ரீமத் படி நடக்கலன்னா பதவி குறைஞ்சிரும்னு அடிக்கடி ஞாபகப்படுத்துறாரு. இன்னும் பல பிறவிகளுக்கும் கல்பத்திற்கும் நஷ்டம் ஏற்படும்னா அப்ப கல்பத்திற்கும் இது நடக்கும், உங்களுக்கு நஷ்டமும் நடக்கும். அதனால ஸ்ரீமத் படி நடக்க. ஆமா, கணக்கு வழக்கு உண்டாக்கும். அதனால அந்த பாயிண்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்பமா இவங்க இந்த மாதிரி தான் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்காக நான் என் கோவப்பட்டு என் கணக்கு வழக்கம் உண்டாக்கி கொடுக்கணும், அவ்வளவுதான். அமைதியா இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா 4 பேர் 4 திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் திட்டுவாங்க, 1/4 மணி நேரம் திட்டுவாங்க. திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு உள்ளுக்கு சந்தோஷம் வந்துரும். எப்படி வரும் தெரியுமா? நாம கூட பாரு அமைதியானவங்களா மாறிட்டோம் பாத்தியா, அப்பா சொன்னது மாதிரி அப்படின்னு நமக்கு உள்ள இருந்து குஷி வரும். அதுதான் உண்மையான அத்தீந்திரிய சுகம். அப்பதான் நம்ம உண்மையிலேயே ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுனால நம்ம ஜெயிச்சிட்டோம்ன்றது அர்த்தம் கிடையாது. உள்ளுக்குள்ள நம்ம ஜெயிச்சிட்டோம். அமைதியான இருந்து சைலன்ட் சக்தியை பயன்படுத்துங்க அப்பா சொல்றாரு இல்லையா வாணியில, அவ்வியத்த வாணியில, அந்த சைலன்ட் சக்தி இந்த இடத்துலதான் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அடுத்த முறை அந்த இடத்துல நம்ம இந்த ஞானம் கேட்டோன்றது தெரியறதுக்கு இந்த சக்தி நமக்கு டிஸ்கிரைபர் வந்தா நம்ம அமைதியா இருப்போமா? அதனாலதான் அப்பா எப்பவுமே சொல்லுவாரு ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லுவாரு. ஆத்மா உங்களுடைய தர்மமே அமைதிதான், அந்த சமயத்துல அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே ஒன்னொன்னு இன்டர்லிங்க் ஆகிதான் இருக்கும். நீங்க என்ன ஞாபகத்துக்கு நீங்க கோபம் ட்ரிகர் ஆகும் போது கல்பமா இந்த ஆத்மா இப்படித்தான் பார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பாயிண்ட் உங்களுக்கே ஞாபகம் வந்துரும். அவ்வளவுதான். இது கணக்கு நம்ம கிளியரும் ஆகுது, நமக்கு இப்ப சக்தியும் கிடைக்கிறத உணர்றோம், நமக்கு வருமானமும் சேருது. அதுதான் பாபா சொல்றாருல, உங்களுக்கு உயர்ந்த பதவியும் கிடைக்கும்ன்றாரு. அதான் சொல்லிட்டு இருக்காரு. அதத்தான முதலே சொன்னாரு, தாரணையே ஏற்படல, புரிஞ்சுக்கிடல. சரியா? ஏன் புரிஞ்சுக்கிடல? தாரணையே உங்களுக்கு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் உங்களுக்கு ஏன் தாரணை ஆகறதுல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வாழ்க்கையில அப்ளை பண்ணும் போதுதானே நமக்கு தாரணை ஆகும். இதுக்கு பேர் தான் தாரணை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். சரி, அடுத்த வாசி. குழந்தைகள், நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அது நடக்கிறது உலகிய படிப்பு, அங்க போற படிப்பு, அங்க சொல்லித்தர படிப்பு. இங்க பாபா வந்து என்ன சொல்றாரு, ஆன்மீக படிப்பை ஆன்மீக தந்தை கற்பிக்கின்றார். பல வகையிலும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. எந்த விகாரிகளும் மதுபன் உள்ளே வர முடியாது. நோய்வாய்ப்பட்ட சூழலிலும் விகாரமான உற்றார் உறவினர்கள் வருவதும் நல்லது அல்ல. அப்புறம் நாமும் அதை விரும்புவது இல்லை. ஏன் நாங்க யஜ்யத்துக்கு சரண்டர் ஆயிருப்பாங்கல்ல சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம், அப்ப அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா யஜ்யத்துல வந்து அவங்க உற்றார் உறவினர்களும் இந்த பார்க்கணும்னு நினைப்பாங்களாம்.
ஒண்ணு பிரதர் சிஸ்டர்ஸே நினைப்பாங்களே, எங்க வீட்ல இருந்து யாரையா வர சொல்லுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வர சொல்லுவாங்களாம். அத பிரம்மா பாபாவும் சிவ பாபாவும் விரும்புறது இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. அது ஸ்ரீமத்தும் கிடையாது. ஒருவேளை சரீரத்தை விட்டா என்ன ஆகும்? அந்த தேகதாரிகள் நினைவிலே சரீரத்தை விட வேண்டியதா போயிடும் பாத்தீங்களா? பரமாத்மா நினைவுல சரீரத்தை விட்டாதானே நமக்கு உயர்ந்த பதவி அடைய முடியும். இந்த தேகதாரி நினைவுல சரீரத்தை விட்டா தாழ்ந்த பதவி தானே அடைவீங்க. அதனாலதான் அப்பா இந்த மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் நினைக்க கூடாது. நீங்க நோய் வந்துச்சுன்னா உற்றார் உறவினரோட பாக்கணும், அவங்கள வர சொல்லணும் அப்படிலாம் நினைக்க கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. சூப்பர் பிரதர், செம சூப்பர். அதான் இங்க சொல்றாரு, நோய்வாய்ப்பட்ட சூழலிலும் விகாரமான உற்றார் உறவினர்கள் வருவதும் நல்லது அல்ல. அப்ப அவங்க வரக்கூடாதுங்களா? உங்ககிட்ட இறந்து போயிட்டாங்க, இறந்துட்டா? ஆமா, அப்ப அதான் விகாரத்துல இருக்காங்க அவங்க. தூய்மையான இடம் இல்லையா மதுபன் வந்து, அந்த இடத்துல அந்த விகாரமானவர்கள் வந்து தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்துடக்கூடாது இல்லையா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வந்து தங்க வருவாங்க. தூய்மையற்ற உங்க வந்து தூய்மையான இடத்துல வந்து தங்கும் போது அங்க இருக்க வைப்ரேஷன்ஸும் மாறிடும் இல்லையா? மற்றவர்களுக்கும் இவங்கள பாக்குற போது நமக்கும். இப்ப அங்க யாராவது அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாராவது அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மற்ற சரண்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கும் அவங்களுக்கும் ஞாபகம் வந்துடும் இல்லையா? நானும் எங்க அம்மா அப்பா பாக்கணும் கேக்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும் பாத்தீங்க இல்லையா? அப்ப சர்வீஸ் நடக்காது, அங்க டிசர்வீஸ் தானே நடக்கும். ஏகப்பட்ட பிரச்சனை அங்க இருக்குது. அதனாலதான் அப்ப அந்த மாதிரி ஸ்ரீமத் கொடுக்குறாரு. அப்ப வெறும் மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணிடுவாங்க இல்ல பிரதர்? இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்க எல்லாம் பண்ணிட்டோம், நீங்க உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். ஓகேங்க பிரதர். இவ்வளவு விஷயம் இருக்குன்ற பாபா சொல்றாரு பாருங்களேன். இவ்வளவு இருக்கு இல்ல, இந்த உலகத்தை மாத்த எவ்வளவு இருக்கு. அதான் சொல்றேன், நோய்வாய்ப்பட சொல்லு விகாரமான உற்றார் இங்கு வருவது நல்லதில்லை, நாமும் அதை விரும்புவதில்லை, நாமும் அதை விரும்புவது இல்லை. இல்லையெனில் கடைசி நேரத்தில் அந்த உற்றார் உறவினோட நினைவு வந்துவிடும். பிறகு அவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது. யாருடைய நினைவும் வராமல் இருக்க தந்தையும் முயற்சி செய்ய வைக்கிறார். நமக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே உற்றார் உறவினர்கள் வந்து பார்க்கட்டும் என்பதல்ல, அவர்களை அழைப்பது விதிமுறை அல்ல. விதிமுறைப்படி நடப்பதால் தான் சத்கதி ஏற்படும், இல்லையெனில் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் தமோ பிரதானமான புத்தி இதை புரிந்து கொள்வதே இல்லை. சொல்றாரு பாருங்களேன், ஈஸ்வரன் ஆலோசனை கொடுத்தாலும் திருந்துவது இல்லை. மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து செல்ல வேண்டும். இந்த இடம் தூய்மையிலும் தூய்மையானது. பதீத்தமானவர்கள் தங்க முடியாது. உற்றார் உறவினர்களின் நினைவு வந்தால் இறக்கும் நேரத்தில் நிச்சயமா அவர்கள் நினைவு வரும். தேக அபிமானத்தில் வருவதால் தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். தண்டனை அடைய நிமித்தமாவார்கள். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் மிகவும் துர்கதி ஏற்படுது. சேவைக்கு தகுதியாக முடியாது. எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் சேவைக்கு தகுதியாக முடியாது. அவமரியாதை செய்தால் கல் புத்தியாக ஆகிவிடுவார்கள். முன்னேறுவதற்கு பதிலாக கீழே விழுந்து விடுவார்கள். குழந்தைகள் கீழ்ப்படிந்தவர்களாக ஆக வேண்டும் என தந்தை கூறுகிறார். இல்லையெனில் தாழ்ந்த பதவி ஏற்படும். லௌகீக தந்தையிடம் 4-5 குழந்தை இருந்தாலும் அதில் யார் கீழ்ப்படிந்தவரா இருக்கிறார்களோ அவர்கள் தான் பிடித்தமானவர்களா இருப்பார்கள். யார் கீழ்ப்படியாதவர்களோ அவர்கள் துக்கம்தான் கொடுப்பார்கள். இப்பொழுது குழந்தைகள், உங்களுக்கு மிகப்பெரிய 2 தந்தை கிடைத்திருக்கிறார். அவர்களை அவமரியாதை செய்யக்கூடாது. அவமரியாதை செய்தால் பல பிறவிக்கு கல்பமா மிகவும் குறைந்த பதவி அடைவீர்கள். ஆகவே கடைசியில் ஒரு சிவபாபாவோட நினைவு மட்டுமே வரும் அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் என்ன முயற்சி செய்கின்றனர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் என்று தந்தை கூறுகின்றார். சிலர் மிகவும் குறைவாக நினைவு செய்கிறார்கள். மற்றவர்கள் தன்னுடைய உற்றார் உறவினர்களை மட்டும் நினைவு செய்கின்றார்கள். அவர்களால் இந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, உயர்ந்த பதவி அடைய முடியாது. அவ்வளவுதான். அவமரியாதை செய்யாதீங்க தந்தைக்கு. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராகி சேவை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறாரு. தந்தையும் அவமரியாதை செய்தீங்கன்னா, யாரு சிவ பரமாத்மாவே அவமரியாதை செய்யக்கூடாது. அவர் தான் பாரலௌகிக தந்தை. அலௌகிக தந்தையான பிரம்ம பாபாவையும் அவமரியாதை செய்யக்கூடாது. அவமரியாதை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? இங்க கரெக்டா ஸ்ரீமத் படி நடக்கலைன்னு அர்த்தம், அப்படித்தானே? அப்ப உங்களுக்கு தாழ்ந்த பதவி தான் கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்காது. அது இந்த கல்பத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு கல்பத்திலயும் கல்பத்துக்கும் உங்களுக்கு தாழ்ந்த பதவியா அமைஞ்சிடும். அதனால இவங்கள அவமரியாதை செய்யாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு.
அப்ப அவங்க எதுக்கு சொல்லுவாங்க? நம்மளுடைய நன்மைக்கு தான் சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறதுதான் நமக்கு நன்மை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதத்துல ஸ்ரீமத் படி நடங்க, நல்ல விதத்துல தந்தை நினைவு செய்யுங்க, உற்றார் உறவினரின் ஞாபகம் இருக்கக்கூடாது அப்படின்றது நல்லா சொல்றாரு. சூப்பரா. ஓகே சிஸ்டர், அடுத்து. உங்களுக்கு தினமும் சத்குரு வாரமாகும். இந்த நாளில் கல்லூரியில் சேர்க்கின்றார்கள். அங்கு உலகாய கல்வி இருக்கு, இங்கு ஆன்மீக கல்வி இருக்கு. பாபா நமது தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆகவே அவருடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். யார் முயற்சியாளர்களோ அவர்களுக்கு உள்ளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கு. அதை பற்றி கேட்கவே வேண்டாம். மகிழ்ச்சியாக இருப்பதனால் மற்றவர்களையும் மகிழ்விக்க முயற்சி செய்கிறார்கள். சகோதரிகள் இரவு பகலா எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் இது புதிய ஞானம் அல்லவா. சில குழந்தைகள் புரியாமல் எவ்வளவு நஷ்டத்தை அடைகின்றார்கள். தேக அபிமானத்தில் உள்ளுக்குள் மிகவும் எரிகின்றனர். கோபத்தில் மனிதர்களின் முகம் மிகவும் சிவந்து விடுகிறது. கோபம் மனிதர்களை எரிக்கின்றது. காமம் கருப்பாக்கி விடுகிறது. பற்றுதல் மற்றும் பேராசையால் இந்த அளவு எரிவதில்லை. கோபத்தினால் எரிகின்றனர். கோபத்தின் பூதம் நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு சண்டை போடுகின்றனர். சண்டையிடுவதால் தனக்கு நஷ்டம் அடைகின்றார்கள். நிராகாரமான சாகாரமான தந்தை இருவரையுமே அவமரியாதை செய்கின்றனர். இவர்கள் பக்குவம் இல்லாதவர்கள் என தந்தை அறிவார். உழைப்பு செய்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். ஆகவே தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமானால் அனைத்து சம்பந்தங்களையும் மறக்க வேண்டும். வீட்டில் இருந்தபடியே சம்பந்தங்களை பார்த்து கொண்டே சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில். இப்பொழுது புதிய வீட்டையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்யுங்க. இது எல்லையற்ற படிப்பா இருக்கிறதல்லவா. தண்டனை போதனை தருவதால் குழந்தைகளுக்கு தான் நன்மை இருக்கிறது. சில குழந்தைகள் தனது தவறான நடத்தையினால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர். உலக அரசாட்சியை அடைய முயற்சி செய்கின்றனர். ஆனால் மாயா என்ற பூனை காதை கடித்து விடுகிறது. ஜென்மம் எடுத்த பிறகு நாங்கள் இந்த பதவி அடைவோம் என கூறுகின்றனர். ஆனால் மாயா என்ற பூனை அடைய விடுவது இல்லை. ஆகவே பதவி தாழ்ந்து விடுகிறது. மாயா மிகுந்த வேகத்தோடு சண்டையிடுகிறது. நீங்கள் ராஜ்யத்தை அடைவதற்கு இங்கு வந்துள்ளீர்கள். ஆனால் மாயா தொந்தரவு செய்கிறது. பாவம், இவர்கள் உயர்ந்த பதவி அடைந்தால் நல்லது. என்னை நிந்தனை செய்வோராக ஆகிவிடக் கூடாது என தந்தைக்கு கருணை ஏற்படுகிறது. சத்குருவை நிந்தனை செய்தால் பிராப்தி அடைய மாட்டார்கள். யாருக்கு நிந்தனை? சிவபாபாவுக்கு. தந்தைக்கு நிந்தனை ஏற்படக்கூடிய எந்த நடத்தையும் இருக்கக்கூடாது. இதில் அகங்காரத்திற்கான விஷயம் ஒன்றுமில்லை. நல்லது. ஆமா, காமம் உங்களை கருப்பா மாத்திடும், கோபம் உங்களை சிகப்பா மாத்திடுங்கிறாரு. சிகப்புனா எப்படி முகம் எரிஞ்சு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி எரியக்கூடிய சிவப்பா மாறிடுவீங்க, அசுத்தமானவர்களா மாறிடுவீங்க மொத்தமா அப்படிங்கறத சொல்றாரு. பற்று பேராசை கூட இருக்குது, அதுவும் குறைஞ்ச போதும் கிடையாது. ஆனா ரொம்ப முக்கியமான போதும் இந்த காமமும் கோபம் தான். குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, கோவப்பட்டு சண்டையிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு அவமரியாதை ஏற்படும்? பிரம்மா பாபாவுக்கும் சிவபாபாவுக்கும் தான் அவமரியாதை ஏற்படுங்கிறாரு. இப்ப நம்ம வீட்லயே யாரு கூட சண்டை போடணும்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவாங்க? மெடிடேஷன் பண்ற பிரம்மகுமாரின்னு சொல்றீங்க, சாந்த சொரூபமானவங்கன்னு சொல்றீங்க, ஓம் சாந்தின்னு சொல்றீங்க, சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கீங்க. அப்ப நம்மள தானே திட்டுவாங்க. நம்மள திட்டுறாங்க, கூடவே சேர்த்து யாரையும் திட்டுறாங்க? பிரம்மா பாபாவையும் திட்டுறாங்க, சிவபாபாவையும் திட்டுறாங்க. நம்மள சொல்லிதானே திட்டுறாங்க. மெடிடேஷன் பண்றீங்க, பிரம்மகுமாரின்னு சொல்றீங்க, சாந்தமானவர்கள் சொல்றீங்க. அப்ப எல்லாத்தையும் சேர்த்தானே திட்டுறாங்க. அப்ப தந்தைக்கு அவமரியாதை செய்த மாதிரி தானே. என்ன சொல்லி கொடுக்குறாங்க அங்க? ஆமா. அப்ப சத்குருவுக்கு அவமரியாதை செய்துட்டீங்க அப்படின்றதுதான். சத்குருக்கு அவமரியாதை செய்தீங்கன்னா உயர்ந்த பதவியெல்லாம் அடைய முடியாது. அதுதான் சொல்றாரு அப்பா. நல்ல விதத்துல நீங்க புருஷார்த்தம் பண்ணீங்கன்னா அப்பாவோட பேரும் புகழடையும். நீங்க தவறான கர்மம் செஞ்சிட்டு இருந்தீங்க, சண்டையிட்டு இருந்தீங்கன்னா அப்பாவோடைய பேரும் கீழே போயிடும் இல்லையா, அவமரியாதை செய்த மாதிரி ஆயிடும் இல்லையா. அதான் சொல்றாரு அப்ப நல்ல விதத்துல. சத்குருக்கு அவமரியாதை செய்தவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்னு. சூப்பர் பிரதர். இந்த வாணி ஃபுல்லாவே பாபா என்ன ஒண்ணு சொல்றாருன்னா ஸ்ரீமத் சொல்றாரு. இந்த வாணியே முழுக்க முழுக்க ஸ்ரீமத் முரளி. ஓகே ஓகே. தாரணையில என்ன சொல்றாருன்னா, தனக்கு நன்மை ஏற்பட வேண்டுமானால் அனைத்து தேக சம்பந்தங்களையும் மறக்க வேண்டும். அவர்களிடம் பற்றுதல் வைக்க கூடாது.
ஈஸ்வரிய வழிப்படிதான் நடக்க வேண்டும், தனது வழிப்படி நடக்கக்கூடாது. தீய சகவாசத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஈஸ்வரிய சகவாசத்தில் இருக்க வேண்டும். கோபம் மிகவும் கெட்டதாகும், இது தன்னையே எரிக்கக்கூடியது. கோபத்திற்கு வசமாகி அவமரியாதை செய்யக்கூடாது. மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்விக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆமா, கோபம் வரவே கூடாது, எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. கோபம் இப்ப நீங்க சொல்லுங்க, கோபம் வரக்கூடாதுன்னா என்ன காரியம் செய்யணும்? கோபம் வரக்கூடாதுங்களா? கோபம் நம்மளோட ஆத்மாவோட சக்தி கிடையாது, அது நமது இல்லையே. நம்ம யாரு? அமைதியான ஆத்மா, அமைதியான ஆத்மா. இல்ல, கல்பமா இவங்க இதே பாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக நான் ஏன் கோவப்படணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ சரி சரி, அந்த இடத்துல அப்ளை பண்றதுக்கு இந்த பாயிண்ட் வச்சா டக்குன்னு ஈஸியா டக்குன்னு அமைதியாயிடுவீங்க. கல்பமா இந்த ஆத்மா இப்படித்தான் பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்குது, இதுக்காக நான் வருத்தப்பட வேண்டியது இல்ல, நான் கோவப்பட்டு என்னுடைய கணக்கு வழக்கம் உண்டாக்க விரும்பல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நல்ல விதத்துல அந்த பாயிண்ட ஞாபகம் வச்சு கரெக்டா அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க, அமைதியாகுங்க. அப்பதான் உங்களால தாரணை ஏற்படும், இல்லாட்டினா தாரணை ஏற்படாது. அது என்னோட வாழ்க்கையில நான் பல இடத்துல யூஸ் பண்ண பாயிண்ட். அது எங்க நமக்கு இதுதான் நடக்கும், யார் மூலமா எப்படியாவது கல்பமா எதிரில இருக்க ஆத்மா என்கிட்ட இப்படித்தான் பேசிட்டு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போன கல்பத்திலேயே இவங்க தான் நம்மகிட்ட திட்டிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆத்மா அப்படித்தானே திட்டிட்டு இருந்துச்சு, இப்பவும் அதான் திட்டிட்டு இருக்குது. அடுத்த கல்பத்திலயும் இதே நேரம் இதே சிக்கி நமக்கு வரும் இல்லையா, அப்போ அதே ஆத்மான்னு திட்டிட்டு இருக்கோம் நம்மள. அதான் கல்பமா உங்களுடைய பார்ட்டே அது அப்படித்தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, அதனாலதான் கோபம் எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அந்த கல்பமா இந்த ஆத்மா இப்படித்தான் பாட்டு பண்ணுது அப்படின்ற பாயிண்ட கண்டிப்பா நீங்க தாரணை பண்ணியே ஆகணும், இல்லாட்டினா கோபத்தை விடவே முடியாது உங்களால. நல்ல விதத்துல புரிஞ்சுக்கோங்க. சரி, வரதானம் பார்க்கலாம். பிரதர், அதனாலதான் பிரதர் நம்ம இவங்க கிட்ட கடைசியில வந்திருக்கோம். இவங்க கிட்ட ரொம்ப நம்ம கணக்கு வழக்கு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு விதத்துல இருக்கு. ஒருத்தவங்க அம்மா அப்பாவால வரலாம் கணக்கு வழக்கு, இல்லைன்னா ஹஸ்பண்டால தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுதான் நம்ம கணக்கு. திட்டுவாங்க, குறை சொல்லுவாங்க, தூண்டுதல் ஏற்படுத்துவாங்க, நமக்கு பொறுக்க முடியாம மாயா வழியை கொண்டு வரக்கு ஏகப்பட்ட முயற்சி செய்யும். அதனாலதான் அந்த டிராமா பாயிண்டான கல்பமா இந்த ஆத்மா இப்படித்தான் பாட்டு பண்ணுதுன்றது புரிஞ்சுக்கோ. நானே ஒரு 10 தடவைக்கு மேல சொல்லிட்டேன், நல்ல தாரணை பண்ணுங்க எல்லாரும், அப்ளை பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் அதோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்க, வரதானம் அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி பாபாவுக்கு சமமாக கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாகுக. அன்பின் அடையாளமானது அன்பானவர்களோட குறை பார்க்க முடியாது, அன்பு தவறையும் தவறாக எண்ணாது. பாபா குழந்தைகளின் எந்த விஷயத்தை கேட்கையில் இது எனது விஷயம் என புரிந்து கொள்கிறார். பாபா குழந்தைகளை தனக்கு சமம், சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறார். அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றிக் கொள்ளுங்கள். பக்தர்களோ தலையை வெட்டி கொள்ளவும் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் தலையை வெட்ட வேண்டாம், ஆனா ராவணனோட தலையை வெட்டி விடுங்கள். ஆமா, சூப்பர், வரதானம் உள்ளது. அன்பின் அடையாளம் என்னன்னு சொல்றாரு. அன்பின் அடையாளம் என்னன்னா அன்பானவர்களின் குறைய பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. பாருங்க, யார் மீது அன்பு இருக்குதோ உங்ககிட்ட தங்களுடைய குறைகளை பார்க்க முடியாது. இப்ப நம்ம கிட்ட யாராவது அன்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குறைகளை நம்ம பெருசா எடுத்துக்கிட மாட்டோம், அது தவறாவே தெரியாது. அதே போலதான் தந்தை நம்மளை பாக்குறாராம், உங்களுடைய குறைகள்லாம் குறைகளாவே தெரியல, எனக்கு தவறாவே தெரியல அப்படிங்கறத சொல்றாரு. அதான் உங்களுடைய தவறெல்லாம் என்னுடைய தவறுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. பாருங்க, குழந்தைகள் விஷயத்தை கேட்கும் போது அது என்னுடையது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் பாருங்க. அப்ப என் பக்கம் தான் தவறு இருக்குது போல, குழந்தைங்க பக்கம் தவறு இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களாம். எதுக்காக இந்த பாயிண்ட் அப்பா சொல்றாரு அப்படின்னா, நம்மள யாராவது திட்டுறாங்கன்னா நாம தான் தப்பு போல அப்படின்னு புரிஞ்சுக்கிடும் போது அமைதியா இருப்போம். நாம தான் தப்புன்னு நினைக்கும் போது நம்ம அமைதியா இருப்போம் சிஸ்டர். நான் சரிதான், நீ தான் தப்புன்னு சொல்லும் போது சண்டை வந்துருது இல்லையா? அதான் அப்பா சொல்றாரு, என்ன போல நீங்க சமமா மாறுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்பா என்ன சொல்றாரு, உங்களுடைய தவறப்புறா என்னுடைய தவறுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப நீங்களும் அடுத்தவங்களுடைய தவறப்புறா என்னுடைய தவறுன்னு தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. நம்மளுடைய தவறுன்னு புரிஞ்சுக்கணுமா, நான் தான் தப்புன்னு புரிஞ்சுக்கணுமா, நீங்க தான் தப்புன்னு புரிஞ்சுக்கணும், நான் தான் தப்புன்னு புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்பதான் சண்டை இல்லாம இருக்கும். இல்ல நான் சரிதான்,
நீ தான் தப்புன்னு சொல்லும் போது சண்டை ஆயிடுது. அதான் அன்பானவர்களின் குறைகளை பார்க்க முடியல அப்படிங்கறத சொல்றாரு. இதே போல ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஓகே சார். அதான் சரிங்க ரொம்ப ஆழமா இருக்கு இது. ஆமா, அதுவும் எல்லாமே ரகசியம் டீப்பா தான் சிஸ்டர் இருக்கும். சரி, அந்த பாயிண்ட வாசிங்க மறுபடியும். எதுன்றது அந்த இது தன்னுடைய தவற அது வரைக்குமா? பாபா குழந்தைகளை தனக்கு சமம், சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறார். ஓகே. அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்றாரு. ஓகே. இந்த ராவணனோட தலைய மட்டும் இது பண்ணுங்க. இல்ல வரதானத்தை ஃபுல்லாவே வாசிங்க சிஸ்டர், உங்களுக்கு புரியாது. அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி பாபாவுக்கு சமமாக கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாகுக. ஓகே. அன்பின் அடையாளம் அன்பானவர்களோட குறை பார்க்க முடியாது. இங்க பாருங்க சொல்றாரு பாருங்க, அன்பானவர்களின் குறையை பார்க்க முடியாது. ஓகே, அடுத்து அன்பு தவறையும் தவறாக எண்ணாது. ஆமா, தவறாவே எண்ணாது. அன்பா இருந்தீங்கன்னா யாருடைய தவறும் தவறாவே தெரியாது. அடுத்து பாபா குழந்தைகளின் எந்த விஷயத்தை கேட்கையில் இது எனது விஷயம் என புரிந்து கொள்கிறார். பாருங்க, எந்த விஷயத்த தவறான விஷயமா இருந்தாலும் அது என்னுடைய விஷயம்னு புரிஞ்சுக்கிறார், என்னுடைய தவறுன்னு புரிஞ்சுக்கிறாருன்றத சொல்றாரு பாருங்க. அடுத்து பாபா குழந்தைகளை தனக்கு சமம், சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறார். எப்படி பார்க்க விரும்புறாரு? சம்பன்னமா சம்பூர்ணமா பார்க்க விரும்புறாரு. அத சொல்றாரு. நீங்க என்ன போல சமமா சம்பூர்ணமா ஆகணும். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், நான் என்னுடைய தவறுன்னு புரிஞ்சுக்கிறேன் பாத்தீங்க இல்லையா? அதே போல நீங்க தந்தைய ஃபாலோ பண்ணி எந்த தப்புனாலும் நம்மளுடைய தப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அமைதியா இருப்பீங்க. நீங்க சரின்றத ஞாபகம் வந்துருச்சுன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுத்துருவீங்க. நான் சரி நீதான் தப்புன்னு சொல்லும்போது அகங்காரம் வந்துருது இல்லையா? அந்த அகங்காரத்தை முடிக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு அப்பா. அகங்காரம் வரும், அடுத்து கோபம் வரும், அடுத்தடுத்த பூதம் உள்ள பிரவேசம் ஆயிடும் இல்லையா? அந்த ஆரம்பத்தை சொல்றாரு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு. சரி, அடுத்து வாசிங்க. பாபா குழந்தைகள் தனக்கு சமம், சம்பன்னம் சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறார். அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றிக் கொள்ளுங்கள். பக்தர்கள் தலையை வெட்டி கொள்ளவும் தயாராக இருக்கிறாங்க. நீங்க தலைய வெட்ட வேணாம், ராவனோட தலையை வெட்டிடுங்கன்றாரு, வெட்டி விடுங்கள். ஆமா, அன்பிற்கு கைமாறு என்ன செய்யணுமா? நாம மாத்திக்கணும். அததான் சொன்னேன், நாம பக்கம் தான் தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்மள மாத்திக்க முடியும். புரியுது உங்களுக்கு? நம்ம பக்கம் தப்பு இருக்குன்னு புரிஞ்சாதான் சிஸ்டர் நம்ம மாத்திக்க முடியும். நான் சரின்னு நினைக்கும் போது நான் சரியா தானே இருக்கேன், நான் பிறகு நான் என்ன இதுக்கு மாத்திக்கணும்னு நினைக்க வந்துரும் இல்லையா? அத சொல்றாரு நல்லா ஆழமா. பாபா மென்ஷன் பண்றாரு இல்லைங்கறத என்னோடதுன்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னா அது இப்போ பாபா பாபா எந்த எதுவுமே தப்பு செய்யல, இருந்தாலும் நம்ம அன்பின் காரணமா அவர் ஏத்துக்கிறாரு. ஆமா, அதே போலதான் மற்றவர்கள் தவிர நீங்களும் அன்பின் கடல் தானே, மாஸ்டர் அன்பு கடல் தானே, உங்களுக்கு சமமா தானே அப்பா பார்க்க விரும்புறாரு. அதனால மற்றவர்கள் தவிர கூட நீங்க உங்களுடைய இதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க அமைதியா இருப்பீங்க. நீங்க சரின்னு உங்களுடைய மனசுல வந்துருச்சுன்னா அவங்க தப்புன்னு வாயை திறந்து சொல்லுவோம், அப்புறம் சண்டை ஆயிடும், அகங்காரம் வந்துடும், கோபம் வந்துடும். அத சொல்ல வர பாருங்க, அப்பாவுடைய அன்புக்காக பக்தர்கள் தங்களுடைய தலையை வெட்டிக்கிறதுக்கு துணியிறாங்க. அப்பா உங்களுடைய தலையை வெட்டுறதுக்காகலாம் கட்டளை இடல அப்படி நினைக்கல அப்பா. ஆனா அதற்கு பதிலா ராவணனுடைய தலைய வெட்டுங்க அப்படிங்கிறாரு. ராவணனுடைய தலை என்ன? தேக அகங்காரம் தான் முதல் விகாரம், அத முதல்ல வெட்டுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதான் சொல்றேன், அகங்காரம் வரும்னு சொன்னேன் இல்லையா? நான் சரின்னு நினைக்கும் போது நான் தான் தப்பு, சரியா? அவங்களுடைய தப்பும் கூட என்னுடைய தப்பு தான். என்ன அவங்க சொல்றாங்க, ஏதோ குறை சொல்லும் போதுதானே நமக்கு கோபம் வருது. அப்ப குறை சொல்றாங்கன்னா நம்ம பக்கம் தான் தப்பு இருக்குது போல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அகங்காரம் வெளியே வராது அப்படிங்கறத சொல்றாரு. அப்பதான் அமைதியானவங்களா, அன்பானவங்களா, பணிவானவங்களா இருப்பீங்க. அப்பா என்ன சொல்றாரு? தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க தானே சொல்றாரு. அதுக்குதான் இந்த வரதானத்தையும் சொல்றாரு அப்பா. சூப்பர்ல வரதானம். நல்லா படிக்கணும் அந்த வரதானத்தை. ஓகே, சரி, ஸ்லோகன் சொல்லுங்க. ஸ்லோகன்: தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலம் சக்திசாலி வாயு மண்டலத்தை படைக்கும் சேவை செய்வது அனைத்தையும் விட சிரேஷ்டமான சேவையாகும். ஆமா, எந்த சேவை மிக உயர்ந்த சேவையாகும்? நீங்க ஆன்மீக வைப்ரேஷன்ஸோட உங்களுடைய அமைதியின் சக்தி வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய தூய்மையின் வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, தந்தை நினைவுனால இருந்து
இந்த மாதிரி தாரணை செய்து புருஷார்த்தம் பண்றதுனால ஏற்படுது இல்லையா ஒரு தெய்வீக தன்மையின் வைப்ரேஷன்ஸ், ஆன்மீக வைப்ரேஷன்ஸ். அதன் மூலமா இந்த வாயு மண்டலம் உருவாகுது பாத்தீங்களா சக்திசாலியா. நம்ம சக்திசாலியா இருக்கும் போது இந்த வாயு மண்டலம் கூட சக்திசாலியா மாறுது இல்லையா. இந்த இயற்கையும் சக்திசாலியா மாறுது இல்லையா. சுத்தி இருக்க சூழ்நிலை, வைப்ரேஷன்ஸ், வாயு மண்டலம் எல்லாம் எதுனால உருவாகுது? உங்களுடைய உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ்னால, உங்களுடைய ஆன்மீக வைப்ரேஷன்ஸ்னால. அப்ப யார் யாருக்கு சேவை நடக்குதுன்னு பாருங்க. ஆத்மாவான உங்களுக்கும் சேவை நடக்குது, இந்த இயற்கைக்கும் சேவை நடக்குது, சுற்றி இருக்க ஆத்மாக்களுக்கும் சேவை நடக்குது. அப்ப ஒரே விஷயம்தான், உங்களுடைய ஆன்மீக வைப்ரேஷன்ஸ கொடுத்துட்டே இருங்க. அதுதான் உண்மையான சேவை, மிக உயர்ந்த சேவைன்னு சொல்றாராப்பா. எத்தனை பேத்துக்கு சேவை நடக்குதுன்னு பாருங்க, நீங்க நினைவுல இருக்கிறதுனால, அப்பாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால. அதான் இத்தனை பேத்துக்கும் அதான் சொல்லுவார் இல்லையா, குறைந்த நேரத்தில் அதிக பலன் அடையணும் அப்படின்னு, குறைந்த செலவில் அதிக பலன் சொல்லுவார் இல்லையா. அது இந்த விஷயம்தான். ஆமா, இந்த சேவை தான். இதுதான் மிக உயர்ந்த சேவைன்னு அப்பா சொல்றார். சூப்பர். ஓகே சிஸ்டர். ஓகே வாணி இன்னைக்கும் நல்லா பவர்ஃபுல் வாடி தானே. ஆமா 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 ஆமாங்க சார். வரதானம் வந்து செம வரதானமா இருக்கு இன்னைக்கு. வித்தியாசமா இருக்கு. பாபா இப்போதான் சொல்றாரா இல்ல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காரா தெரியல. பாபா எவ்வளவு செம்மையா சொல்ற, உங்களோடது என்னோடதான் பாக்குறேன்றாரே. இது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது தெரியல பிரதர், எப்படி சொல்றதுன்னு. அப்பதான் அன்பு வரும் சிஸ்டர் அப்பா மீது. அப்ப நாமளும் அப்பாவுக்கு சமமா மாறணும். அதான் சம்பன்னமாக சம்பூர்ணமாக சொன்னாரு. என்ன போலவே, அடுத்தவங்க போல இல்ல, எனக்கு சமமா மாறிடுங்க, பாப் சமான ஆகுங்க. எதன் மூலமாக சொல்றாரு? அன்பாலாக சொல்றாரு. எப்படிப்பட்ட தந்தை நமக்கு கிடைச்சிருக்காரு பாருங்க. அது சாதாரண அப்பா இல்ல, பகவானே வந்து நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. எல்லாரையும் அன்பானவா பாக்கணும். அது யாரா இருந்தாலும் சரிங்க பிரதர், யாரா வேணாலும் இருக்கட்டும். இதுதானே பாபா செய்யறாரு. ஆமா, அன்பே சிவம்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. ஆமா, அந்த சிவம் வந்து என்ன காரியம் செஞ்சாரு பாத்தீங்களா. ஆமா, சரி, சூப்பர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.